எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்த உலகளை சிதறடித்தார். பலவானை ஆசனத்தில் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவனை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவனை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆகவே இது இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மரியாளுடைய ஜெபம். மரியா கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. மரியாதை போல இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவருடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உலகளை சிதறடித்தார். தாழ்மை உலரை உயர்த்தினார். ஐஸ்வர்யம் உள்ள வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆகவே தேவன் அதிசயமாய் அற்புதமாய் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தி இருதய சிந்தையில் அகந்த உலகளை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கவில்லையோ அவங்களுக்கு எல்லாம் இருதய சிந்தையில் அகந்தை. நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் இப்படித்தான் செய்வோம், இதெல்லாம் அகந்தை. ஆகவே இருதய சிந்தையில் அகந்தவர்களை சிதறடித்து தாழ்மை உள்ளவர்களை மரியாதை போல இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யம் உள்ள வெறுமையாய் அனுப்பி தாழ்மை உள்ளவரை உயர்த்தினார். தேவன் தாமே அதிசயமாய் அற்புதமாய் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து மரியாதை போல நாம் ஜெபிக்கும் போது தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் புத்தியும் தருவார். இருதய சிந்தையில் அகந்தவர்களை சிதறடிப்பார். தன்னுடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்வார். ராஜாக்கள் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நமக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து சுகத்தை பலனை கொடுத்து இருதய சிந்தையில் அகந்தை இராதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து ஒரே தேவனை ஆராதிக்கும் போது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கட்டும். தாழ்மை உள்ளவரை தேவன் உயர்த்துகிறார். தேவன் தாமே தாமதமானாலும் அதுக்கு காத்திரு, அது பொய் சொல்லாது. தான் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றி தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லா ஜனத்தையும் மற்றவர்களை தேவன் சிதறடிப்பார். பலவானை ஆசனம் தள்ளி தாழ்மை உள்ளதை உயர்த்துவார். ஆகவே எல்லா பலவானையும் தேவன் தாமே சிதறடித்து தாழ்மை உள்ளவர்களை யாரெல்லாம் வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறாங்களோ மரியாதை போல ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் தரும். மரியா கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. உலகம் பூரா திசை மாற்றி விட்ட அந்த வெள்ளை நைட்டி போட்டுற கள்ள பசங்க உலகெங்கும் ஜெபத்தை வழி மாறி திசை மாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஆகவே இந்த நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து மரியாதை போல வார்த்தை கீழ்ப்படியும் போது அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உண்டு. ஆகவே அடுத்த தலைமுறையில் 1000 தலைமுறைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். அதை விசுவாசித்து மரியாதை போல கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நடக்கும்போது தலைமுறை தலைமுறைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.